வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளிக்கு வரிசையாக ஸ்வீட் கொண்டாடு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்வீட் என்னன்னு கேட்டேன்னா லவங்க லத்திகா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஸ்டஃபிங் தான் அதில் இருக்கிற பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கே. மேலே இருக்கிறது கூட நீங்கள் பாதுஷா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் இருக்க பாருங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங். எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட இது தெரியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா, இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடர் போடுறது உங்கள் சௌகரியம். நான் ஒரு சின்ன பிஞ்ச் பேக்கிங் சோடா போட போகிறேன். இதுமாரி 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வச்சுக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இது நீங்கள் இப்படி லட்டு மாதிரி பிடிச்சேன்னா அப்படி நிற்கணும், உதுத்து விட்டேன்னா அழகாக உதிரணும். அப்போ தான் இதில் நீங்கள் கரெக்டாக நெய் விட்டுருக்கேன்னு அர்த்தம். 1 கப் தண்ணி எடுத்துருக்கேன், ஆனால் ஒரு ஹாஃப் விடுறேன் ஃபஸ்ட்டு. இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். அதாவது இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் லூஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது என்னென்னா ஊற வச்சிடலாம். ஒரு துணியை போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம சக்கரை பாகு பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த லவங்க லத்திக்காவை எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாகில் போட்டு எடுத்து வைக்கணும். இது 1/2 கப், 1 கப் போட்டிருக்கேன். ஸோ 2 1/2 கப் அப்படிங்கிறது 1 கப் கிட்ட சக்கரை எடுத்துட்டுருக்கேன். நம்ம 1 கப் மைதா எடுத்தோம், 1 கப் சக்கரை போடுறோம். நம்ம ஜஸ்ட் சக்கரை உங்கிறதுக்கோசரம் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். சக்கரை கரைஞ்சி 1 ஸ்ட்ரிங் அந்த பதம் கூட வர வேண்டாம். ஜஸ்ட் அந்த இசுக்குன்னு இருக்கும் பார்த்துருக்கேன், அந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வர அந்த பதம் இருந்தாலே போடுவது. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஸ்டஃபிங் தான் ஒரு பெரிய இதுன்னு சொல்லிவிட்டு, இதை எனக்கு சக்கரை போட்ட கோவா தான் கிடச்சிருக்கு. தாராளமாக அதை வைக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சக்கரை போடாத கோவா உங்களுக்கு கிடச்சிது, அதை வாங்கினேன்னா அதோட கூட சக்கரை பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது எவ்வளோ நீங்கள் திரட்டிப்பால், அதாவது இந்த நான் ஸ்வீட் கோவா எடுத்துக்கிறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் பொடி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சக்கரை போட்டது தான், அதனால் நான் இதில் அப்படியே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு நல்லா பொடியாக நறுக்கினது இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெள்ளரி விதை ஆர் சாரோலி சொல்லுவா இல்லையா, அந்த சாரோலி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை வெள்ளரி விதை போட்டாலும் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை பழம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதை ஸ்டஃபிங்காக அதுக்குள்ளே வைக்க போகிறோம் நம்ம. இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெறும் பால்கோவா மட்டும் வச்சுக்கிறோம், வியூவர் விஷ், அதுவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே பால்கோவா வாசனையோட அந்த லவங்க லத்திக்காக்குள்ளே பால்கோவா மட்டும் இருந்தால் கூட ஃபைன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட், அடிஷ்னல் இதுக்கு தான் இதெல்லாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். சக்கரை கரைஞ்செடுத்து, ஆனால் இன்னும் அந்த இசுக்கு பதம் வரல.
இதே மாதிரி இந்த சக்கரை பாகில் வந்து நான் இப்போ வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போடப்போகிறேன். கொஞ்சம் எங்களுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ் வாசனை பிடிக்குங்கிறவா ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிறேன்னா விட்டுக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பால்கோவாவோட இருக்கிறதே ஏலக்காய் மட்டும் இருந்தால் தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். லவங்கத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, நம்ம இதை இட்டுட்டு ஸ்டஃபிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து லவங்கத்தை குத்தி வைப்போம். ஸோ அதுதான் லவங்க லத்திகா, வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல சிக்குன்னு இருக்கிற பதம் இருக்குது. இந்த குலாப் ஜாமுன்கெல்லாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு இது. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். அடுப்பை அணைச்சிட்டு அதே மாதிரி ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு. இது எதுக்குன்னா ஆறுன அப்புறமா பாகு வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கிறதுக்கோசரம். ஜஸ்ட்டு ஒரு 4-5 சொட்டு விடுங்க போகிறோம். இதை மூடி போட்டு இறக்கி வச்சுக்கலாம். அதில் சூடு இருக்கணும், ஆறக்கூடாது. இப்போ ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ் எடுத்துருக்கேன். இது டஸ்டிங் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பால்கோவா இருக்கு இல்லையா, அதை நடுப்புற வைங்கோ. இப்படி ஒரு ஃபோல்ட், இப்படி ஒரு ஃபோல்ட், இதை இப்படி ஒரு ஃபோல்ட், அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட். எல்லாத்தையும் ஒட்டி விட்டுருங்க. ஒன்றுன்னா இந்த மாதிரி ஒரு கிராம்பு எடுத்து சரியிடுது இல்லையா உங்களுக்கு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸோ இந்த பூரி மாதிரி இடும் பார்த்தீங்களா, இது ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இல்லாத ஒரு மீடியமான இதில் பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சுட்டு திருப்பி உங்களுக்கு இன்னொன்று காமிக்கலாமேன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. 2 சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. திருப்பி இந்த சைடு இது மேலே போட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி ஒட்டின்றுங்க. மைதா இருக்குது இல்லையா, அதனால் ஒட்டின்றும், பிரச்சனையே இல்லை. இது மாதிரி ஒரு லவங்கம் டாப்பில் எடுத்து. ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து, இதை நான் போடுறேன். இப்போது போட்டிருக்கோம். அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இந்த லவங்கம் வந்து எண்ணெயில் பொரியறது அப்படியே இந்த லவங்க வாசனை வருது இங்கே. இதை ரொம்ப அடுப்பை பெருசாக வச்சுட்டு பண்ணினேன்னா இது ஃபோல்டிங்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஃபோல்டிங்லலாம் இருக்கிற மைதா வந்து வேகாமல் போய்டும். ஸோ மீடியமாக வச்சுட்டு கொஞ்ச நாள் நிதானமாக அதை பொன்னிறமாக வறுத்துடுங்க. இது யாருக்கு மாமி பிடிக்கும் உங்கள் ஆற்றுல? நீங்கள் சொல்லவே இல்லையே தீபாவளிக்கு எப்படின்னு கேட்டேன்னா, எங்கள் ஆற்று மாமாவுக்கு இந்த லவங்க லத்திகா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எவ்ரி இயர் அவருக்கு லவங்க லத்திகா கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அதில் சாரோலி தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வெள்ளரி விதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சாரோலி கிடைக்கல. இந்த லாக்டவுன் சமயத்தில் நிறைய சாமான் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் கிடைக்காததை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன கிடச்சிதோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் இல்லைன்னா வெறும் பால்கோவா மட்டும் நீங்கள் அதில் ஸ்டஃப் பண்ணினா கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டும் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு வேறு வழியில்
ஒன்ஸ் இன் அ வைல் மைதா சாப்பிட்றதுல தப்பில்லை. மைதா அலர்ஜியாக இருக்கிறவா வேணால் அதை பண்ண முடியாதே ஒழிய மைதா ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி வருது, அன்றைக்கி ஒரு 2 நாள் பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இது நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜீராவில் போட்டு, ஜீராலேயும் ரொம்ப நாளை ஊறணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஜீராவும் நல்லா சூடாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் தான் அது உள்ளுக்குள்ளே இஞ்சிக்கும். ஸோ கையோடு எடுத்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஜீராவில் ஊறினா போதும். அது எல்லாம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வரட்டும். வந்ததும் இந்த ஜீராவில் போட்டுடலாம். இப்படி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் ஊறட்டும். கண்டிப்பாக ஜீராவும் சூடாக தான் இருக்கணும். நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஜீரா ஆறிடுத்து அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்வீட்டும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.